குருபூசை தினம் இன்று அதிகாலையிலே பொங்கல் பணிகளுடன் ஆரம்பமாகி தற்போது சிறப்பு நிகழ்வாக எங்களுடைய நாவலர் பெருமானுடைய மண்டபத்திலே இந்த சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பிரதம பேச்சாளர் கணதீபன் வஜீவன் அவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் கணநாதன் சஜீவன் அவர்கள் இப்போது அப்பர் சுவாமியினுடைய ஆன்மீக வரிகளும் சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இன்றைய நாளிலே குருபூசை தினத்திலே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவார். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. எல்லாம் வல்ல விக்கிரங்கள் நீக்குகின்ற விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு ஆழ கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பணிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்பணிங்கு வாரா திடர் கல்வியெல்லாம் அள்ளிப்படுகின்ற கலைவாணி தாயுடைய பங்கியமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இன்றைய எங்களது பாடசாலையாக இருக்கின்ற யாழ்ப்பாணம் வன்னை நாவலர் மகா வித்தியாலயத்தை கல்வியிலும் கடலில் மேம்பட செய்கின்ற பெருமதிப்புக்குரிய அதிபராக இருக்கின்ற கந்தையா கலிஞ்சுவண்ண ஐயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு பிள்ளைகளுக்கு கல்வி என்னும் அமுதை உண்ண வருஷமைத்து தருகின்ற வன்னி மகா வித்தியாலய ஆசிரியர் பெருந்தைகளே, இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற கந்தையா சுகுந்தன் சிரேஷ்ட ஆசிரியர் பெருந்தையே மற்றும் இன்றைய பாடசாலையுடைய சமய ஆசிரியராக இருக்கின்ற திரு நானா செந்தாளன் அவர்களே மற்றும் கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்களை அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சைவ சமயத்துடைய எங்களுடைய நாயன்மார்களாக இருக்கின்ற சமய குரவர்கள் 4. அந்த சமய குரவர்களில் இன்றைக்கு 2வதாக இருக்கின்ற திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூசை தினம். இன்றைக்கு திருநாவுக்கரசு நாயனார் மிக கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டிலே அவதரித்து இன்றைக்கு சைவ மக்களுக்கும் சைவ பிள்ளைகளுக்கும் அங்கே திருமுறைகளை மிக சிறப்பாக செம்மையாக தந்திருக்கின்றார். அந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதனியார். இப்படி இவர்களுக்கு குழந்தையாக அங்கே அவதரித்திருக்கிறார். முதலாவதாக தமக்கையாக திலகவதியார், அதற்கு தம்பியாக அங்கே மருணிக்கையாருடைய பெயருடன் அங்கே நாமத்துடன் அங்கே திருநாவுக்கரசு நாயனார் வளர்ந்து வருகின்றார். அப்படி வளர்ந்து வருகின்ற போது அந்த திருநாவுக்கரசு நாயனார் மிக சின்னஞ்சிறு வயதிலே கலைகள் பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் பேணி அங்கே மிக சிறந்த ஒழுக்க செய்ததாக வளர்ந்து வருகின்றார். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது அவருடைய தமக்கையாக இருக்கின்ற திலகவதியாருக்கு 15 வயது நிரம்புகின்றது. அங்கே தாயந்தையர்கள் அவருக்கு திருமணம் செய்வதற்கு கலிப்பேர் என்று சொல்லுகின்ற ஆண் மகனை திருமணம் செய்வதற்கு அங்கே நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்படி நடந்து விட்ட பொழுது அந்த கலிப்பேர் அங்கே போராடுவதற்காக செல்லுகின்ற வேளையிலே அந்த திலகவதியாருடைய அங்கே மருணிக்கையாருடைய தாயந்தையர் இறந்து விடுகின்றார்கள். அப்படி இறந்து விடுகின்ற பொழுது அந்த இருவரும் அங்கே அனாதையாக அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பிள்ளைகள் திலகவதியாரையும் மருணிக்கையாரையும் அங்கே பேரி வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்க்கின்ற பொழுது அந்த கலிப்பெயரும் போராட செல்லுகின்றார். அந்த கலிப்பெயரும் அங்கே இறுதி போரிலே அங்கே இறந்து விட்டார். அப்படி கலிப்பேரும் இறந்து விட்டார். அவர் இறந்து விட்ட பொழுது திலகவதியார் மனதிலே வேதனை கொண்டு
தான் இந்த இடத்திலே வாழக்கூடாது என்று தன்னுடைய உயிரை விடுவதற்காக செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே மேலான அந்த நறுள் நீக்கியார் தன்னுடைய தமக்கையார் இறந்து விட்டார். தனக்கு துணை யார், என்னை பார்ப்பது யார் என்று நறுள் நீக்கியாரும் அங்கு இறக்கம் செய்ய பிறப்பதற்காக எண்ணுகின்றார். அப்படி எண்ணி செல்லுகின்ற பொழுது அதை பார்த்த தமக்கையார் தன்னுடைய தம்பிக்காக இந்த இடத்திலே வாழ வேண்டும் என்று திலகவதியார் வாழ்கின்றார். அப்படி வாழுகின்ற பொழுது அந்த நறுள் நீக்கியார் அங்கே நல்ல பல கலைகள் எல்லாம் கற்று தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் பிறந்தவுடன் நல்ல ஒழுக்க சீரலாக பழகுவார்கள். கற்க கசர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னைக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் 1ஆம் ஆண்டு வழக்கம் ஒரு தங்களுடைய 10ஆம் ஆண்டு வரை படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஒரு ஒழுக்க செயலாக வருவார்கள். அப்படி 10ஆம் ஆண்டு தாண்டி 11ஆம் ஆண்டு ஓய்வு படிக்க செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மனதிலே தாங்கள் ஒரு பெரிய ஆட்கள் என்று எண்ணிக்கொண்டு தங்களுடைய செயல்களை எல்லாம் சேர்ந்து மாற்றுவார்கள். அப்படி மாற்றியதான் இந்த நாவுக்கரசர் நறுநீக்கியாரும் தன்னுடைய செயற்கையை மாற்றுகின்றார் அந்த 16 வயதிலே. அப்படி நறுநீக்கியார் செயற்கையை மாற்றிவிட்டு சைவ சமயத்தை விட்டு அங்கே சமண சமயத்துக்கு மாறுகின்றார். அப்படி சமண சமயத்திற்கு இப்படி அந்த நறுநீக்கியார் மாறிவிட்ட பொழுது அங்கே சமண சமயத்துடைய நூல்களை எல்லாம் அங்கே கற்று மிகுந்த தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சமண சமயத்துடைய பல்லவராயன் அந்த அரசன் என்ற நறுநீக்கியாருக்கு தருமசேனன் என்ற நாமத்தை பட்டத்தை வழங்குகின்றார்கள். அப்படி வழங்குகின்ற பொழுது அந்த இடத்திலே அதை பார்த்துவிட்ட தமக்கை திலகவதியாருடைய மனதிலே கவலை, என்னுடைய தம்பி இப்படி மாறி சென்று விட்டான், அவன் மாறி செல்லுகின்ற பாதையை விட்டு நான் என் பக்கலாக அந்த தம்பியை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமக்கையா இருக்கின்ற திலகவதியார் மனதிலே எண்ணுகின்றார். அப்படி எண்ணிக்கொண்டு திலகவதியார், எங்களுடைய சைவ சமயம் என்றால் வாழும் நெறி வாழ்க்கை நெறி, நாங்கள் எந்த பாதையாடு எப்படி செல்ல வேண்டும் என்று நல்வழி காட்டுவான் சைவ சமயம். இன்றைக்கு இந்த மண்டபத்தை பாருங்கள், இந்த பாடசாலையை பாருங்கள். எங்களுடைய நாவலர், ஆறுமுக நாவலர் சைவ சமயத்துக்காக அரும் பணியாற்றி இந்த பாடசாலையை மிகுந்த ஒரு சிறந்த பாடசாலையாக நிறுவி இருக்கின்றார். இந்த பாடசாலை இன்னைக்கு 176 ஆண்டுகளாக இந்த பாடசாலை ஒரு பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. இந்த மண்டபத்தை பாருங்கள், மண்டபமும் இந்த ஆறுமுக நாவலருடைய மண்டபமாக மிக அப்படி அவர் கட்டின இந்த வேலைப்பாடுகள் அங்கே அழகாக இருக்கின்றது. இந்த மண்டபத்திலே நான் 16 வயதில் ஓய்வில் படிக்கின்ற பொழுது இந்த மண்டபத்திலே பாடசாலை மற்ற பிரசங்க போட்டியிலே இந்த மண்டபத்திலே பேசியிருக்கின்றேன். இன்றைக்கு 35 வயதில் இருந்து பேசுகின்றேன். அவ எனக்கு சந்தோஷமாக இருக்கின்ற அந்த மண்டபம் அப்படியே அந்த புத்துணர்ச்சியுடன் இருக்கின்றது. இந்த பாடசாலையுடைய கல்வி கற்கின்ற ஆசிரியர் பெருந்தைகளை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இந்த பாடசாலையிலே எந்த பல பாடசாலை நான் சென்றிருக்கின்றேன். இந்த பாடசாலையிலே சமய உறவர்கள் 4 அந்த சிலைகள் எல்லாம் வைத்து இந்த சமய உறவர் எங்களுடைய தண்ணீர் திருமுறைகள் என்று சொல்லுகிற திருமுறைகள், நாங்கள் எண்ணத்தை நாங்கள் படித்தாலும் தெய்வ இந்த திருமுறை பாடல்களை படித்து விட்டால் எங்களுக்கு எல்லா வினைகள் எல்லாம் அங்கே விரும்பி சாம்பல் ஆகிவிடும். அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்கள், இப்படி நறுநீக்கியர் சமண சமயத்தை செல்லுகின்றார். தமக்கையா இருக்கின்ற திலகவதியார் சிவபெருமானத்திலும் முறைகின்றார். சிவனே சிவத்தியானம் செய்தே சிவமே நாமனில் மெய்மை அவன் எனத்தும் பொய் பொய் அதனை அறிந்து ஓய்வு என்று அங்கே சிவனிடத்திலே திலகவதியார் அங்கே முறையிடுகின்றார். என்னுடைய தம்பி எப்படி பாதை மாறி செல்லுகின்றார். சிவனே, நான் உன்னுடைய ஆலயத்திலே தொண்டு செய்து உன்னை பணிந்து வணங்குகின்றேன். என்னுடைய தம்பியை அந்த சமண சமயத்தில் இருந்து எந்தக்களாக நீதான் அவரை வருவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று சிவனிடத்திலே திலகவதியார் முறையிடுகின்றார். அப்படி முறையின்ற பொழுது அந்த நறுநீக்கியாருக்கு அங்கே வயிற்றிலே சூழ நோய் ஏற்படுகின்றது. அப்படி சூழ நோய் ஏற்படுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற எல்லோரும் சமண சமயத்த அரசர்கள் எல்லோரும் அந்த சூழ நோயை போக்குவதற்காக பல வைத்தியங்கள் எல்லாம் செய்கின்றார்கள். அப்படி பல பல வைத்தியங்கள் செய்கின்ற பொழுதும் அந்த நறுநீக்கியருக்கு அந்த சூழ நோய் அப்படியே வயிற்றிலே இருக்கின்றது. அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த வலியா. அப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதனை
அவருடைய தமக்கையார் திலகவதியார் எண்ணுகின்றார், தன்னுடைய தம்பி படுகின்ற துன்பத்தை எண்ணுகின்றார். அப்படி எண்ணுகின்ற பொழுது அந்த நறுநிக்கிய தன்னுடைய அமைச்சர்களிலிருந்து ஒரு அரசனை சொல்லி விடுகின்றார், என்னுடைய தந்தையாக இருக்க தமக்கையாக இருக்கின்ற திலகவதியாரை உடனடியாக இந்த இடத்திற்கு வருமாறு அந்த இடத்திலே பணிக்கின்றார். அப்பொழுது திலகவதியார் சொல்லுகின்றார், இந்த சமண சமயத்தில் இருக்கின்ற இடத்திற்கு நான் வரமாட்டேன், என்னுடைய தம்பியாக இருக்கின்ற மெர்னுக்கியாரை உடனடியாக என்னுடைய இடத்துக்கு வருமாறு அந்த சிவபெருமானுடைய திருவேற்று சொல்லுகின்ற இடத்துக்கு வருமாறு பணிக்கின்றார். அப்படி பணிக்கின்ற பொழுது இந்த இடத்திலே அந்த சிவனுடன் விரும்பிக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டு இந்த மெர்னுக்கியர் வருகின்றார். அப்பொழுது திலகவதியார் எங்களுடைய சிவபெருமானுடைய நூறு முந்தியொரு காலத்திலே பழைய வைதிக முதியோராக்கள் எல்லோரும் துன்பங்கள் எங்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டால் விபூதியை நாங்கள் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினையமாலும் சிவசிவ என்ன சிவகதியானை என்று திருநூறை அணிந்தால் எல்லா வினைகள் எல்லாம் அங்கே நீங்கிவிடும். அப்படி நீங்கி விடுகின்ற அந்த திருநீட்டை திலகவதியார் அங்கே தன்னுடைய தம்பியாக இருக்கின்ற மருணுக்கியாருக்கு அங்கே பூசுகின்றார். பூசி அந்த மருணுக்கியார் சிவபெருமானை போற்றி பாடுகின்றார். கூற்றா இனவாறு என்று சொல்லுகின்ற தேவார திருப்பதியத்தை பாடுகின்றார். அவருடைய வயிற்றிலே ஏற்பட்ட அந்த சூழ நோய் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து விடுகின்றது. அப்படி குணமடைந்து இருந்த பொழுது நாவுக்கரசர் அவருடைய சைவ சமயத்துடைய சிறப்பை எண்ணினார். தன்னுடைய சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த சைவ நாட்பாதங்களிலே தான் ஆலயங்கள் சென்று சரிய தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று அந்த நாவுக்கரசர் எல்லா ஆலயங்கள் சென்றும் உளவார படை கொண்டு அங்கே ஆலயத்தை துப்புரவு செய்வது, ஆலயத்தை கூட்டுவது என்று ஆலய தொண்டுகளை செய்தார். அப்படி சென்றிருந்த பொழுது அங்கே சமண அரசர்களுக்கு இவர் செய்கின்ற செயலை பார்த்து இந்த நாவுக்கரசரை இந்த இடத்தை தான் அழிக்க வேண்டும் என்று நாவுக்கரசருக்கு சமண அரசர்கள் எல்லோரும் அங்கே வெப்ப தீ சூட்டப்பட்ட அந்த அறையிலே அந்த நாவுக்கரசரை அங்கே நெருப்பெல்லாம் அங்கே விரும்பிக் கொண்டிருக்க நாவுக்கரசரை அங்கே விடுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாவுக்கரசர் அங்கே அழகாக தேவார திருவிளையத்தை பாடுகின்றார். நாம் இருக்கலாம் குடியெல்லோம் யமனை எஞ்சோம் என்று அந்த பதியத்தை பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த வெண்கடல் எல்லாம் சாம்பல் ஆகின்றது. இதுதான் சைவ சமயம். நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய கைத்தொலைபேசியை எடுக்காது இந்த சைவ திருமுறை பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். கைத்தொலைபேசி அங்க வைத்து விட்டு இதை பாடி நீங்கள் எங்களுடைய நாயமார்கள் விட்ட இந்த செயலை நீங்கள் பாடி எல்லாரும் பாடி பணிமின் என்று சொல்லுவார்கள். நீங்க தேவாரத்தை பாட வேண்டும். அப்படி இந்த நாவுக்கரசருக்கு மீண்டும் அவரை அங்கே நடுக்கடையிலே கல்லூர் கட்டி அங்கே சமணர்கள் அங்கே கடையிலே விடுகின்றார்கள். அப்பொழுதும் இந்த நாவுக்கரசர் சிறையனிலிருந்து நமச்சிவாய பதிகம் சொத்துணை வேதியன் சோதிபானவர் என்று சொல்லுகின்ற நமச்சிவாய பதியத்தை பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற போது அந்த கல்லு தெப்பமாக அந்த இடத்திலே மிதத்தது. அப்படி விட்டபொழுதும் இந்த சமணர்கள் அந்த நாவுக்கரசரை விடுவதாக இல்லை. அங்கே தங்களுடைய பட்டத்து யானையை அழைத்து வந்து இந்த நாவுக்கரசர் மீது அந்த யானையை ஏறுமாறு யானைக்கு பணிக்கின்றாங்க அரசர்கள். அப்படி பணிக்கின்ற பொழுது அந்த பட்டத்து யானை என்ன செய்கின்றால் நாவுக்கரசரை 3 முறை சுற்றி வந்து வணங்கி விட்டு இந்த யானை சென்று அங்கே இருக்கின்ற சமண அரசர்கள் எல்லாம் அழித்தது. அப்ப நாங்கள் நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை தான தத்துவமாம் சம்பரத்தார் காட்டி போனவாம் தேடும் பொருள். நாங்கள் தீமை செய்தால் எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு தீமை தான் தருவாராக. அவ்வையா சொல்லுகிறார், நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். நான் பேச சொன்னால் 1 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் நேரத்தில் கருத்தில் கொண்டு நான் இன்னொரு ஆலயத்திற்கு தீர்த்தோற்சவத்திற்கு ஆனக்கோட்டை சிவகங்கை ஆலய தீர்த்தோற்சவத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் என்ன நீண்ட நேரம் பேச முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. என்றாலும் இன்றைக்கு நீங்கள் கல்வி கற்கின்ற ஆசிரிய மாணவர்களே, நீங்கள் சைவ சமயத்தை நீங்கள் பேண வேண்டும். எங்களுடைய சைவ சமயம் இந்த ஆறுமுகனாவுடைய பாடசாலையை நீங்கள் கல்வி பயிலுகின்றீர்கள். இந்த ஆறுமுகனாவில் கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது, இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது
நாங்கள் கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெரும் பொருட்டே என்று அங்கே ஆறுவனாருடைய அந்த செம்மையான வசனம் இருக்கிறது. ஆகவே இந்த உடம்பை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார். நாங்கள் இறைவனை வணங்கி அவருடைய அருளை பேண வேண்டும் மட்டுமன்று எங்களுடைய சைவ சமயத்தை நீங்கள் எல்லோரும் சின்னஞ்சிறு பிள்ளைகளே இப்படி சொற்பொழிவுகள் கலை நிகழ்வுகள் எல்லாம் செய்து எங்களுடைய சைவ சமயம் மென்மேலும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று எல்லா இடங்களிலும் இந்த சைவ சமயம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஆகவே இன்னும் இங்கே சில நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவிலே எங்களுடைய டான் டிவி ஓம் டிவியிலே இன்றைய நிகழ்வுகளை மிக சிறப்பாக அங்கே எங்களுடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய டான் டிவி ஓம் டிவியுடைய அந்த புகைப்பட பிடிப்பாளர் அங்கே நேரத்தன் அவர்கள் அங்கே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஓம் டிவியிலே மாலை நீங்கள் இந்த விழாக்களுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் மாலை ஓம் டிவியில கண்டுவிடலாம். நீங்கள் இந்த படிக்கிற மாணவர்கள் ஆசைகள்லாம் கண்டுவிடலாம். ஏனென்றால் நீங்கள் இப்படி இந்த எங்களுடைய பாடசாலை, இந்த பாடசாலை மிகவும் ஒரு பழமையான தொன்மையான பாடசாலையாக இருக்கிறது. எங்களுடைய வன்னை யாழ்ப்பாணம் வன்னை நாவலர் மகாவித்தியாலய ஆலயம் என்றால் மிக சிறந்த ஒரு ஆலயம். நான் இந்த ஆலயத்திலே சைவப்புலவர் படிப்பதற்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்திலே நான் இப்பொழுது 3வது வரையாக வந்திருக்கின்றேன் என்றால் இது நாவலுடைய பெருமையும் இந்த இடத்திலே கல்வியற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தைகளும் உடைய பணிகளும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த விழாவிலே நாவுக்கரசர் குருசனத்திலே கண்டிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த 16 வகை செல்வங்களாக இருக்கின்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் பொன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் கவரா சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் தூய உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் அலையாளி அற்புதம் மாயனை தங்கே ஆதி கடவுருந்தாலே அமுதீசர் ஒரு பாகம் அகலா சிவபாணி அருள்வாணி அபிராமி என்று எல்லோருக்கும் இந்த குருபூசை தின நன்னாளிலே 16 வகை செல்வங்களும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கலராயுடைய பொற்பாத கமலங்களை வேண்டிக் கொண்டு என்னை வர்ணனை வளர்க்குகின்ற வர்ணனை கலாநிதி மதுரை காரியம்பி அருளாளம் ஐயாவை போட்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாட்டை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கல்லையா சுதந்திரர்கள் சிரேஷ்ட ஆசிரியர் பெருந்தைகளை போட்டிக் கொண்டு எல்லோருக்கும் பெருமானுடைய சகல நல்லவர்களும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகே நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னெஞ்செழுத்தின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் இறைவா கத்தி ஏகம்பனே வான்முகில் வளாது பெய்க மணிவலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிதம்பரம்.